அன்பான காலை வணக்கம் மாணவர்களே. நாம் இன்று பார்க்க இருக்கும் பாடம் தமிழ் 6ஆம் வகுப்பு இயல் 5 இலக்கண பகுதியை பார்க்க இருக்கிறோம். இலக்கண பகுதியில் ஒற்றுப்பிழைகளில் அதாவது தமிழில் வரக்கூடிய பிழைகளை பற்றி நாம் இந்த இலக்கணத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் நாம் ஒற்றுப்பிழைகளை பார்த்தோம். அடுத்து மயங்கொலி பிழைகளை பார்த்தோம் அல்லவா. இதில் பயிற்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போது எந்த இடத்தில் எந்தெந்த எழுத்துக்கள் வர வேண்டும் அப்படின்ற பயிற்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே பாருங்கள், சரியான எழுத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு மயங்கொலி எழுத்துக்கள் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒரே ஓசையை உடைய இருவேறு பொருள் தரக்கூடிய எழுத்துக்களை, ஒரே ஓசையை உடைய வேறு பொருள் தரக்கூடிய எழுத்துக்களை இங்கே கொடுத்துருக்குறாங்க. நம்ம எந்த இடத்துல எந்த எழுத்தை போட வேண்டும் அப்படின்றதான் இங்கே நாம் பார்க்க போகிறோம். 4 அப்படின்றதில் நம்ம ரன்னகரனா போடணும். 4 அப்படின்னு. அரசனில் இடையினர் அகரம். அரசன். 3 பாருங்கள், தொண்டு அப்படின்னு வரணும். இங்கே டனகரனா வரணும். தொண்டு. சிறந்த அப்படின்றது வரணும். இங்கே வல்லினர் அகரம் வரணும். சிறந்த, சிறப்பானன்ற பொருளை தரக்கூடிய சிறந்த. 5 பந்தல். இங்கே நல்லாவே வித்தியாசம் தெரியுது பாருங்கள். பந்தல் இன்னு, இது முதல் எழுத்து இந்து, இரண்டாவது எழுத்து இன்னு. இங்கே பந்தல் அப்படின்றது வந்துருக்குனால, அதுவும் இல்லாமல் தாவுக்கு அடுத்து என்ன வரணும்? தன்னகரனா தான். முன்னாடி பாருங்கள், ப அப்புறம் ஒரு டேஷு அப்புறம் தாவுக்கு முன்னாடி என்ன வரணும்? தன்னகரனா தான் வரணும். சிறந்த. 4ல் பாருங்கள், சிறந்த. அதுலேயும் பாருங்கள், தாவுக்கு இந்துக்கு தன்னகர இன்னா வந்ததுக்கப்புறம் தான் வந்திருக்குது. அது மாதிரி இங்கேயுமே தாவுக்கு முன்னாடி இந்து தான் வரணும். பந்தல். எந்த இன்னு வரணும்னு உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா பார்க்காதீங்க, தாவுக்கு முன்னாடி தன்னகர இன்னு வரணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. பந்தல். 6 வாசனை. இங்கே ரன்னகர நை வரணும். வாசனை வரணும். அடுத்து 7 விறகு. அந்த எழுத்துலேயே அந்த ர அப்படின்றது அழுத்தம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். விறகு. வல்லினர் அகரம் வர வேண்டும். விறகு. சிறகு. எட்டு பாருங்கள், சிறகு. இங்கேயுமே வல்லினராக தான் வரணும். சிறகு. 9 கருப்பு. இடைநராகர ரூ வரணும். கருப்பு. 10 மலை. உயரமான அந்த குன்றி மலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மலைக்கு மேல் நோக்கிய லை வரணும். மலை. இப்போது நம்ம மயங்கொலி பிழைகளில் உள்ள எழுத்துக்களை பார்த்தோம். அடுத்தது சரியான சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் இது பாரு, யானை அதிக பலம் வாய்ந்தது. முதல்ல இருக்கிறது வலிமை, அதுதான் இங்கே வரணும். பலம் வரக்கூடாது, பலம் தான் வரணும்.
யானை அதிக பலம் வாய்ந்தது. பூனை எலியை பிடிக்கும். மேல் நோக்கிய லீ இருக்கிற அதுதான் எலி. இது எலி அப்படின்னா எளிமை, எலியை என்பது அதுக்கு அர்த்தம் இல்லை. 3 டேஷ் உடலுக்கு வலிமை தரும். பழம். பலம் உடலுக்கு வலிமை தரும் வராது, ஏன்னா பலமே வலிமை தான். சரிங்களா? அப்போது டேஷ்னா பழம் உடலுக்கு வலிமை தரும். 4 பாருங்கள். நமது டேஷ் தூய்மையாக இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளம். அப்போது மனம். நம்ம முதல்ல இருக்கிறது தான் நம்முடைய உள்ளம், இரண்டாவது இருக்கிறது வாசனை. ஸோ நம்முடைய மனம் தூய்மையாக இருக்கணும். நாயின் டேஷ் நீ வளைந்திருக்கும். வால். முதல்ல இருக்கிற வால் ஒரு ஆயுதம், கூர்மையான ஒரு ஆயுதம். இரண்டாவதாக இருக்கிற வால் தான் ஒரு விலங்கினுடைய உறுப்பு. 6 கடலில் டேஷ் இருந்து கொண்டே இருக்கும். அலை. எந்த அலை? மேல் நோக்கிய அலை. கிணற்றில் டேஷ் விழுந்தது. வாளி. கீழ்நோக்கிய அலி இருக்கிற வாளி. அரசனின் டேஷ் கூர்மையானது. வாள். இது ஆயுதம், வாள். கந்தன் அலுவலக பணி செய்தான். இது பனி. அது மழை மாதிரி பொழிகின்ற பனி. பூக்களின் டேஷ் பிடிக்கும். வாசனை. இந்த டனகரனை தான் வரணும். பொறுத்துக்க பாருங்க. ஆனை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா யானை. அதுவே இங்கே டன்னகரனை வந்துச்சுன்னா ஆர்டர்னு அர்த்தம். இங்கே ரன்னகரனை வந்ததுனால யானை. பனி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா குளிர். சொன்னோம் இல்லையா, மழை மாதிரி பொழிகின்றது அப்படின்னு. பனினா குளிர். அன்னம் அப்படின்னா என்னென்னா பறவை. கான் அப்படின்னா காடு. கான் என்றால் காடு. உன்னா உண்பது, சாப்பாடை சாப்பிடு. இல்லை, அந்த உண்ணுக்கு சாப்பாடு வராது. முன்னிலை. உன்னா முன்னிலை. டன்னகரனா வந்தால் தான் சாப்பிட்ணுன்னு அர்த்தம். அடுத்தது 6 ஆணை. இந்த ஆணைக்கு தான் அது உத்தரவு. 6ஆவதாக இருக்கிற ஆணைக்கு தான் உத்தரவு. அன்னம் வாயின் மேல் பகுதி. கான் பார் அப்படின்னு அர்த்தம். கான்னா பார். பனி அப்படின்னா வேலை. உண் அப்படின்னா உண்பது. சரிங்களா? இது பொறுத்துக. அடுத்தது ர வேறுபாடு அறிந்து பொறுத்துக. இங்கே பொறுத்துகையில் பரி என்னன்னா குதிரை. முதல் பரிக்கு குதிரை, இரண்டாவது பரிக்கு ஒரு பொருளை பரி, பழத்தை பரி.
பரினா பழம், பரி. எரி அப்படின்னா எரியூட்டு, கொளுத்து, தீமூட்டுன்னு அர்த்தம். தீயூட்டு, எரினா தீயூட்டு, எரினா வீசு. திரை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா திரை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மறைப்பு. நமக்கு அதாவது ஒரு இடத்திற்கும் இன்னொரு இடத்திற்கும் இடையில் போடப்படுகின்ற மறைப்பு. திரைனா மறைப்பு. இந்த திரைக்கு தான் என்னன்னு தெரியல. அடுத்தது மறைனா மான். அடுத்தது 8 மறைனா வேதம். பறவை அப்படின்னா பறந்து விரிந்த. அப்படி இல்லைன்னா பறவைனா கடல், அது கூட சொல்லிக்கலாம், கடல். பறவை அப்படின்னா ஓர் உயிர். கீழ்காணும் சொற்களில் உள்ள ஒற்றுப்பிழைகளை நீக்கி எழுதுக அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அந்த பையன் அப்படின்றத அந்த பையன் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. இது உதாரணம். படத்தை படித்தேன், பாடத்தை படித்தேன். இங்கே ஒற்று இல்லை, வர வேண்டிய இடத்துல ஒற்று வரலை. பாடத்தை படித்தேன் அப்படின்னு வரணும். பாடத்தை படித்தேன். இது வாழைப்பழம், வாழைப்பழம். மூன்று பாருங்க. தாய் சொல்லை தட்டாதே, தாய் சொல்லை தட்டாதே. இங்கேயும் எச்சு வரணும், இங்கே எத்து வரணும். தட்டாதே, தாய் சொல்லை தட்டாதே. இது மல்லிகை பூ, மல்லிகை பூ. பட்டு துணி, பட்டு துணி. ஆறு பாருங்க. மரப்பெட்டி. ஏழு கீழ்ப்படிந்து நட, கீழ்ப்படிந்து நட. கீழ்ப்படிந்து நட. 8 திருக்குறள், திருக்குறள் நன்றாக படி. திருக்குறள் நன்றாக இப்போட்டு நன்றாக படி. கோவிலுக்கு சென்றேன், இங்கே இச்சு வரணும்.
கோவிலுக்கு சென்றேன். இப்போது ஒற்றுப்பிழை பார்த்தோம். அப்புறம் மயங்கொலி பிழை பார்த்தோம். மயங்கொலி பிழையை பொறுத்துக்க, சரியான விடை தேர்ந்தெடுத்து எழுதுக, சரியான எழுத்து தேர்ந்தெடுத்து எழுதுக. இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? பிழையை எப்படி நம்ம சரி பண்ணணும், பிழை எப்படி வரும், அந்த பிழையை எவ்வாறு சரி பண்ணணும், அதனால் வரக்கூடிய பிழையான இடத்துல வரக்கூடிய எழுத்துக்கள், எந்தெந்த எழுத்துக்கள் பிழையாக வரும், அது எல்லாத்தையும் பார்த்தோம். அடுத்த பாட வேளையில் சந்திக்கலாம். நன்றி.